ஏன்னா இப்போ ட்ரோன் ஷாட்டு பெருசா போயிட்டு இருக்கு. இப்போ சிபிஐ வந்து அவர் மேல வழக்கு போட போறாங்க. சிக்கிட்டாரு, என்டி எவ்வளவு டிமாண்ட் வச்சுச்சு, மறுத்துட்டனால இப்ப விஜய் சிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு மேடம். எப்படி மேடம் பாக்குறீங்க? அதான் சார், இதுக்கு ஒரே விஷயம், நான் துரத்துற மாதிரி துரத்துறேன், நீ ஓடுற மாதிரி ஓடு, யாராச்சும் வந்தாங்கன்னா நீ ஒளிஞ்சுக்கிற மாதிரி ஒளிஞ்சுக்க, உன்னை பிடிக்கிற மாதிரி நான் பிடிச்சிடுறேன். இந்த விளையாட்டு தான் சார் என்டிஏக்கும் டிவிக்கும். மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா பிஜேபி விஜயே பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்க படம் ரிலீஸ் ஆகாம நீங்க வந்து இன்னைக்கு சென்சார் போர்டு பிரச்சனை பண்ணாலும் திமுக தான் காரணங்கிறீங்க. அப்பவும் பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு உங்க மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இது உண்மையா பொய்யானாச்சும் அட்லீஸ்ட் சொல்லுங்க. இப்ப ஆதவர்ஜுன் அவர்களா பயங்கரமா மேடை ஏறி நான் அப்படி தெரியுமா, நான் இப்படி தெரியுமாவா, இதுனா என்னன்னு வச்சு பேசிக்கலாம், அதுனா என்னன்னு பேசிக்கலாம் எல்லாம் கேக்குறீங்க. முதல்வர் எங்க கூட நேரடியா விவாதத்துக்கு வருவாரா? இவங்க கிட்ட எல்லாம் உட்கார்ந்து நேரடியா விவாதம் பண்ணணும் முதல்வர். ஏன்னா முதல்வருக்கு வேற வேலை இல்லை பாருங்க, இவங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளோ நீங்க மைக்கு பிடிச்சு பேசுறீங்களே, இதுக்கு என்ன பதில்? இது வரைக்கும் அவங்க கட்சி சார்ந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள், ஸ்போக் பர்சன்ஸே யாராச்சும் இதை பத்தி பேசியிருக்காங்களா? இல்ல நீங்க என்ன எந்த டிபேட்ல பேச கூட சொல்லிட்டாரு தலைவர், சொல்லிட்டாரு 10 நாள் நாங்கள் புறக்கணிக்கிறோம். என்னத்தை புறக்கணிக்கிறீங்க? உங்களை தமிழ்நாடு மக்களே புறக்கணிச்சிருவாங்க. அந்த கட்சி இருக்கிறதே தெரியுமா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு